வேலைப்பாடு என்று சொல்வது கூட தப்பு. சிற்பி கை வழியாக ஸ்ரீராமனே வந்திருக்கிறான் என்றுதான் சொல்லணும். இதிலே உள்ள அநேக விசேஷங்களில் ஒன்று, ராமச்சரம் என்கிற அம்பு மற்ற ஸ்தலங்களில் உள்ளது போல கூர்முனை கோடியில் உள்ள தலைப்புற நுனியில் மொட்டையாகவோ பிறை வடிவமாகவோ முடியாமல் ஒரு முக்கோணத்தைப் போல முடிந்திருப்பது. இன்னொரு விசேஷம், இடதுகை மணிக்கட்டில் கௌசல்யா தேவி நல்ல பிள்ளை பெற்றாள். அந்த நல்ல பிள்ளையின் வனவாசத்தில் அதற்கு தீங்குகள் வராமல் இருக்க வேண்டும் என்று கட்டிய ரக்ஷை காணப்படுவது. சீதை, லக்ஷ்மணர், அனுமார் எல்லாமே நெஞ்சை கவர்கிற மூர்த்திகள். அனுமாரிடம் சிறப்பு அம்சம் திரள் விலங்கு மாருதி என்று ஆழ்வார் சொன்னது வீரத்தின் திரளாக இல்லாமல் பணிவின் திரளாக, பக்தியின் சக்தியாக வடித்தெடுக்கப்பட்டிருப்பதாகும். இங்கேயுமே எஜமானர் முன்பு அவர் அசம்பாவிதமாக வீரத்தை காட்டிக்கொண்டு நிற்பது இல்லை என்றாலும், இங்கே அடக்கத்திலும் அடக்கமாக இடதுகையை உடம்பைச் சேர ஒட்டி தொடையில் வைத்துக்கொண்டு வலதுகையால் வாயை பொத்திக் கொண்டு நிற்கிறார். பரத சத்ருக்கணர்களோடு பட்டாபிஷேகத்தராக அமர்ந்த திருக்கோலத்தில் இல்லாமல், இப்படி சீதா லக்ஷ்மண சமேதராக மாத்திரம் ராமர் நின்ற திருக்கோலத்தில் விளங்குகிற ஆலயங்களை சித்திரக்கூடம் என்று சொல்வது வழக்கம். வனவாசத்தில் சீதா லக்ஷ்மணர்களோடு மாத்திரம் ராமர் இருந்ததில் முக்கியமான 2 இடங்கள் சித்திரக்கூடமும் பஞ்சவடியும் ஆகும். ஆனால் பஞ்சவடியில் சீதையின் அபகரணம் நடந்ததால் அதைச் சொல்லாமல் இப்படி மூவராக உள்ள சந்நிதியை சித்திரக்கூடம் என்றே சொல்கிறார்கள். சித்திரக்கூடத்தில் ஆஞ்சநேயர் ராமரிடம் வந்து சேரவில்லைதான். ஆனால் நாம் வழிபடும்போது ஒரு தெய்வத்தோடு அதன் பிரதம கிங்கரரையும் சேர்த்துத்தான் ஆராதிக்க வேண்டும். நந்திகேஸ்வரர் இல்லாமல் பரமசிவனையும், கருடாழ்வார் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும், ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமரையும் பூஜிப்பது இல்லை என்பதாலேயே இங்கே ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்கிறார். ஆலயங்கள் எடுத்தவர்கள் கண்டெடுத்த இந்த ராமர் செட்டுக்கு புதிதாக கோவில் கட்டி வைத்ததில் இன்னொரு பாட்டி சம்பந்தம் வருகிறது. இவள் ஒரு சுமங்கலி பாட்டி, கோபாலகிருஷ்ணய்யர் என்ற இன்ஜினியரின் பத்னி. தில்லை விளாகத்தில் ராமமூர்த்திக்கு கோவில் கட்டுவதற்கென்று 60,000 ரூபாய் எடுத்து வைத்தவள், அல்லது பதியை எடுத்து வைக்கச் சொன்னவள் அவள்தான். 100 வருஷம் முந்தி 60,000 என்றால் அது இன்று எத்தனையோ லட்சம். எவ்வளவு தூரம் வாஸ்தவமோ இதை பற்றி இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது, அந்த அம்மாள் தர்மவதி தாராளமாக 60,000 தரணும் என்று புருஷரிடம் சொல்லிவிட்டு சுமங்கலியாக ராம சரணாரவிந்தத்தை அடைந்து விட்டாளாம். அப்புறம் பத்திரம் எழுதும்போது அவள் பர்த்தாவுக்கு அவ்வளவு மனஸ் வராமல் 6,000 கொடுத்தால் போதாதா என்று தோன்றியதாம். அப்படியே எழுத ஆரம்பித்தாராம். எண்ணால் எழுத்தால் என்று 2 விதமாக தொகையை குறிப்பிட வேண்டுமல்லவா? முதலில் எண்ணால் 6,000 என்று எழுதப் போனவர் தம்மை அறியாமல் 3 சைஃபர்களுக்கு அப்புறம் 4வதாக இன்னொரு சைஃபரையும் போட்டுவிட்டாராம். உடனே கண்டுகொண்டார், 10 மடங்கு ஜாஸ்தியாக பாரியாள் விரும்பிய தொகையையே போட்டுவிட்டோம் என்று. ஆனாலும் மனசிலே என்னவோ ஒன்று தைத்து எழுதியதை அடித்து மாற்ற வேண்டாம். அவளுடைய பக்தியின் சூக்ஷ்ம சக்தியும் ராமச்சந்திர மூர்த்தியின் பிரபாவமும் தான் நம்மை இப்படி எழுத பண்ணியிருக்கிறது என்று தெளிவு ஏற்பட்டு 60,000 ரூபாயே கொடுத்து கோவிலை கட்டினாராம். இதற்கு சில வருஷங்களுக்குப் பிறகு யாரோ குடியானவன் அம்பலபூரணி அருகில் வெட்டினபோது தில்லை விளாகத்துக்கு அந்த பேர் ஏற்பட காரணமான நடராஜாவின் திவ்யமான பெரிய மூர்த்தி அம்பாளோடு கண்டுபிடிக்கப்பட்டது. விஷயம் பெரி நா மே கண குடும்பத்துக்கு, நாட்டுக்கோட்டை புண்ணியவானுக்கு தெரிந்தது. உடனே அவர் நடராஜ மூர்த்திக்கே உரித்தான சபை என்கிற அமைப்பில் கோவில் கட்டினார். ராமர் செட், நடராஜா செட் ஆகிய 2 வகை விக்கிரகங்களும் ஒரே அமைப்பில் இருந்ததைக் கொண்டும், மற்ற தடயங்கள் ஊக அனுமானங்களில் இருந்தும் சிதம்பரத்தைப் போலவே இங்கேயும் ஈஸ்வரன், நடராஜா, பெருமாள், ராமர் ஆகிய இருவர் சன்னதிகளும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியதால் அவ்வாறே ஆலய நிர்மாணம் செய்யப்பட்டது. ஐயரின் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தில்லை விளாகம் ரொம்ப பிரசித்தி பெற்றுவிட்டது. 2 மூர்த்திகளுக்குள் சிதம்பரத்தில் ஈஸ்வரன், நடராஜா முக்கியஸ்தராக இருப்பதற்கு ஈடு செய்கிறார் போல இங்கே பெருமாள், ராமர் முக்கியம் பெற்று அடியார்களை ஏராளமாக ஆகர்ஷிக்கிறார். மடத்துக்கு உறவுக்காரர்கள். தில்லை வளாகத்துக்கு இன்னொரு பெருமை, அதன் கிட்டே ஔவை பாட்டிக்கு கோவில் இருப்பதாகும். தில்லை வளாகத்துக்கு தெற்கே
4 மைலில் உள்ள கற்பனார் கோவில் என்ற ஸ்தலத்துக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் மகாராஷ்டிர ராஜவம்சத்தைச் சேர்ந்த துளஜாஜியின் பெயரில் துளஜாப்பட்டினம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கேதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னவர்களுக்கு ஆலயம் இருக்கிறது. 1940 வாக்கில் கற்பனார் கோவிலில் புதுசாக கும்பாபிஷேகம் நடந்தபோது இந்த ஔவை கோவிலும் பிரசித்தி பெற்றுவிட்டது. தமிழ் அறிஞர்கள் அங்கே கூடி அதை ஒரு புலவர்ச்சேரியாகவே செய்தார்கள். அதற்கு தெற்கே இன்னொரு 4 மைல் போனால் சமுத்திரம். இங்கே இயற்கையாக ஏற்பட்டுள்ள சின்ன அமைப்புகளால் தென் வடலாக சுமார் 2 மைல் அகலமும் கீழ்மேலாக சுமார் 30 மைல் நீளமும் கொண்ட சமுத்திர பரப்பு வருஷத்தில் 4 மாசம் ஒரே உப்புக்கட்டிகளாக உறைந்து நிறைந்திருக்குமாம். ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் செய்தது வேதாரண்யத்தின் இந்த பகுதியில்தான். ஔவையாருக்கு பக்கத்திலேயே வேதம். நான் ஆசைப்படுகிற மாதிரி வேதமும் தமிழும் இந்த நாட்டில் கைகோத்து கொண்டு போயிருக்கின்றன என்பதற்கு இன்னொரு சாட்சி. இந்த ஆசையினால்தான் ஔவையாரைப் போல ஒரு தமிழ் பெரியவர் ஆத்திச்சூடி என்கிற மாதிரி ஒரு வார்த்தையால் சந்திரமௌலீஸ்வரரை ஞாபகப்படுத்தினால் உடனே அவர் எங்கள் மடத்துக்கு உறவுக்காரர் என்று சொந்தம் கொண்டாடிக் கொண்டு நான் பெருமைப்படுவது. கம்பனும் ஸ்ரீமடமும். இம்மாதிரி கவிச்சக்கரவர்த்தி என்னும் கம்பனுக்கே மடத்தோடு சொந்தம் இருக்கிறது. மடம் இருக்கிற காஞ்சி மண்டலம்தான் கம்பர் பிறந்து வளர்ந்த அவருடைய சொந்த ஊர் என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவர் பெயர் வசிஷ்ட பாரதி. முதுபெரும் புலவர். இவரையும் தமிழ்த்தாத்தா என்று சொல்லலாம். கம்பரை கம்பநாடர், கம்பநாட்டாழ்வார் என்கிறார்கள். இதில் இருந்தே அவர் சோனாட்டில் உள்ள தேரெழுந்தூரில் வந்து தங்கியவர்தான். அவருடைய சொந்த சீமை சோனாடாக இல்லாத கம்பநாடு என்று ஆகிறது. முன்னூல்களை பார்த்தால் கம்பநாடன் என்பது காஞ்சிபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஏகாம்பநாதனின் பெயராகவே தெரிகிறது. ஏகாம்பன் என்பது கம்பன் என்றாகலாம். அல்லது கம்பா நதி பாய்வதால் காஞ்சி மண்டலத்திற்கு கம்பநாடு என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கொள்ளலாம். இப்படி இன்னொரு சீமையில் இருந்து இவர் சோனாட்டுக்கு போய் வாசம் செய்ய ஆரம்பித்ததால்தான் இவர் புதிதாக போன சீமைக்காரர்கள் இவரை இன்ன நாட்டுக்காரர் என்று சொல்லி கம்பநாடர் என்று பெயர் வைக்க இடம் ஏற்படும் என்பது இந்த தமிழ்த்தாத்தாவின் கருத்து. இந்த கருத்தில் மேலும் தாளித்துக் கொள்ள என்னிடம் கொஞ்சம் சரக்கு இருக்கிறது. காஞ்சி மண்டல சம்பந்தமே கம்பரை நம் மடத்தோடு உறவுபடுத்த போதும் என்றாலும் கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு 3 மைலில் அம்பி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. புலவச்சேரி மாதிரி இதுவும் நம்முடைய சந்திரமௌலீஸ்வரருக்கு சொந்தமான கிராமம். கிபி 1111 விஜயகண்ட கோபாலன் என்ற தெலுங்கு சோழராஜா இந்த கிராமத்தை மடத்துக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்திருக்கிறான். அந்த தானசாசன தாமிரப்பட்டயம் செப்பேடு மடத்தில் இருக்கிறது. அதிலே அம்பியின் முழு பேர் அம்பிகாபுரம் என்று கண்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு அம்பிகாபதீஸ்வரர் என்றே பெயர். கம்பருடைய பிள்ளையின் பெயரும் அம்பிகாபதிதான். கம்பர் நம்மாழ்வாரை பற்றி சடகோபர் அந்தாதி பாடிய வைஷ்ணவராக இருந்த போதிலும் சைவ வைஷ்ணவ சமரச மனோபாவம் உள்ளவராக பிள்ளைக்கு ஈஸ்வரன் பெயரை வைத்திருக்கிறார். கம்பர் காலம் கிட்டத்தட்ட அம்பிகிராமம் மடத்துக்கு சாசனமாக்கப்பட்ட அதே காலம்தான் என்பதையும் அவர் பகவத்பாதாளை அனுசரிப்போருக்கு உரிய சைவ வைஷ்ணவ அபேத நோக்கு பெற்றிருந்ததையும் பார்த்தோமானால் அவர் அம்பிகிராமத்தின் மூலம் நம்முடைய காஞ்சி மடத்தோடேயே சம்பந்தப்பட்டு கூட இருக்கலாம் என்று பெருமை கொள்ள நியாயம் இருக்கிறது. தத்துவ ரீதியில் கூட அவர் நம்முடைய ஆச்சாரியாளின் சித்தாந்தத்தை நன்றாக அனுசரித்து ராமாயணத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். மாயையினால் பிரம்மமேதான் உலகம் போல தோன்றுகிறது, இருட்டினால் ஒரு பழுதை பாம்பாக தெரிகிற மாதிரி, விளக்கை கொண்டு வந்தால் இருட்டு ஓடிப்போகிறார் போல ஞான விளக்கிலே மாய இருள் ஓடிவிடும். வெளிச்சத்திலேயே வெறும் கல்பிதமான பாம்பு தோற்றம் அதற்கு ஆதாரமான பழுதையிலே ஒடுங்கி பழுதை மட்டுமே உண்மை பொருளாய் நிற்கிறது. இப்படித்தான் ஞான பிரகாசத்திலே உலகத் தோற்றம் என்ற பஞ்சபூத விஸ்தாரம் கல்பனை வஸ்துவாக ஆதார சத்தியத்தில் ஒடுங்கி அந்த மெய்ப்பொருள் மாத்திரமே மிஞ்சும் என்பது ஆச்சாரியால் விளக்கியிருக்கிறார். இந்த கருத்தை இதே உபமானத்தினால் கம்பரும் சொல்லி அந்த மறைமுடிவான மெய்ப்பொருள்தான் ராமர் என்கிறார். அங்கலில் தோன்றும் பொய்மை அரவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம்
கலங்குவதெவரைக் கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கிறுதி ஆவார். இப்படி பரம அத்வைதம் பேசும் கம்பரோடு நம் மடம் நிச்சயம் பந்தத்துவம் கொண்டாடலாம். அம்பிகாபதியின் கதையால் இன்னொரு தமிழ் பாட்டியும் நமக்கு உறவாகிறாள். அவனிடம் பிரேமை கொண்ட சோழ ராஜகுமாரிதான். அவனுடைய ஒரு கவிதைக்கு அவள் பாட்டுடை தலைவி ஆனதால் பாட்டி ஆகிறாள். அந்த பாட்டுத்தான் அவனை ராஜாவின் சிரசாக்கினைக்கு ஆளாக்கி அவனுடைய உயிரையே குடித்தது. உடனே அவளும் பிராணத்தியாகம் செய்துவிட்டாள் என்று கதை. காமாட்சி தொடர்புள்ள பாட்டி. பல தினுசான பாட்டிகளை பார்த்துவிட்டோம். என்னென்ன தினுசு? சொந்தமாக பாட்டு பாடியதாலும், சிருங்கார எண்ணம் வராமல் சிறுமையாயிருக்கும் போதே குழந்தை சுவாமியான பிள்ளையார் அருளால் கிழவி ஆனதாலும் பாட்டியான அவ்வை. இவள் கன்னிப்பாட்டி. பாட்டுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் பாட்டியான தஞ்சாவூர் ராணி. இவள் யவ்வன சுமங்கலி பாட்டி. ராமர் கோவில் கட்டிய தில்லை விளாகத்தின் தீர்க்க சுமங்கலி பாட்டி. பாட்டுடை தலைவியானதால் பாட்டியான சோழராஜகுமாரி. இவளும் கன்னிப்பாட்டி என்றாலும் சிருங்காரத்தில் மனசை விட்டு கல்யாணம் ஆகாமலே அமங்கலி மாதிரியாகிவிட்டு உயிரை விட்டவள் என்றிப்படி பல தினுசு பாட்டிகளை எப்படியோ மடசம்பந்தப்படுத்தி சொல்லிவிட்டேன். அமங்கலமாய் முடிக்காமல் இன்னும் ஒரு பாட்டியை சொல்ல வேண்டும். நம்முடைய மடத்துக்கே சந்திரமௌலீஸ்வரருக்கே ஜீவசக்தியாக இருக்கும் மங்களையான காமாட்சி, மகா திரிபுர சுந்தரியின் சம்பந்தம் உள்ளவள் இந்த பாட்டி. சங்க காலத்திலேயே வாழ்ந்து பாட்டுக்கள் இயற்றியதால் பாட்டி ஆனவள். அகநானூறு, புறநானூறு, நற்றிணை முதலியவற்றில் இவளுடைய பாட்டுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முக்கியமாக இவள் தெய்வ ஆவேசமாகிய வெறியாடல் என்பதை பற்றி பாடியிருப்பதால் வெறிப்பாடிய என்றே அடைமொழி பெற்றிருக்கிறாள். காஞ்சி காமாட்சி ஆதியிலே ரொம்ப உக்ரம் என்றால் என்ன? நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அருள் வெறி பிடித்திருந்த உக்ரம் இருந்தாள் என்றும், ஆச்சாரியால்தான் அவளை சமணப்படுத்தினார் என்றும் சொல்கிறார்கள். அதனால் இப்போது பேய் காமாட்சி, வெறி காமாட்சி என்று சொல்லும் வழக்கு இருக்கிறது. பேய் வெறி என்பதெல்லாம் தெய்வ ஆவேசம்தான் என்பது பேய் மகள், வெறி பாடியவள் என்றெல்லாம் கூறப்படும் சங்ககால பெண் புலவர்கள் இருந்ததில் இருந்து தெரிகிறது. இப்படி மறைமுகமாக மாத்திரம் இல்லாமல் நேராகவே காமாட்சி சம்பந்தம் உள்ளவள் நான் சொல்ல வந்த பாட்டி. வெறிபாடிய என்று பட்டம் பெற்ற அவளுடைய இயற்பெயர் காமக்கண்ணியார். காமக்கண்ணி என்றால் காமாட்சி என்றே அர்த்தம்.